அனைத்து நம் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்மளுடைய அந்த காவல்காரன் PM பாரத் மீடியா அப்படின்ற அந்த சேனல் மூலியமாக நம்மளுடைய சொந்தங்களுக்கு நிறைய விஷயங்களில் நம்ம அந்த சேனலில் பகிர்ந்துட்டுருக்கோம். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெருத்த ஆதரவு வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சமீபத்தில் நிறைய இடங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இது போல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாழலாம், இங்கே ஆளக்கூடாது அப்படின்ற கருத்தை சொல்லி நிறைய விஷயங்களில் நீங்கள் இரண்டாம் தர குடி அப்படின்றத அடிக்கடி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு தெலுங்கர் அப்படின்றத முதல்ல நாம் முழுமையாக எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஒப்புக்கொள்ளவே இல்லை. அது ஒரு தனி கான்செப்ட், அதை விட்டுருவோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் அந்த கொள்கையை சொல்கிறப்பையும் அதோடு சேர்த்து செயல் திட்டங்கள் சொல்கிறப்பையும் இவர் வகுத்த செயல் திட்டங்களே திரு கேத்ரின் பாண்டியன் அப்படிங்கிறவங்க செயல் திட்டங்களை சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போது ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது மொழி வாரி மொழி சிறுபான்மையினர் அவங்களுக்கு இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட சலுகையை விட இனிமேல் அதிகமாக கொடுப்போம், அவங்களுக்கான பாதுகாப்பு அதிகமாக வழங்கப்படும் அப்படின்றத பயன்படுத்தி அந்த செயல் திட்டங்கள் வாசிக்கிற இடத்துல அவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய கவனம் அவங்க பக்கம் போகுது. எப்படி போகுது அப்படின்னா, நாம் அவங்கள மட்டும் நம்ம சொல்லலை, பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே பொதுவாக பேசுகிறப்ப எப்படி பேசுகிறோம், சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு வழங்கக்கூடிய அவங்களுடைய நலனை பார்த்திங்கன்னா பேணி பாதுகாக்கக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நிறைய கட்சிகள் சொல்கிறாங்க. அதே போல் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படின்றதையும் எல்லா கட்சிகளும் ஒரு சில பேர் இவங்களுக்கான கட்சி நாங்கள் அப்படின்றதையும் சொல்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம், இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவும் பாதுகாப்பும் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத எல்லா இடங்கள்லையும் நீங்கள் உறுதிப்படுத்தணும். இந்த வார்த்தை, இந்த சொல்லாடலை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது எங்களுடைய தரப்புலேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை. யாருக்கு? எல்லா கட்சிகளுக்குமே நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கை இதுதான். இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர், அதாவது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ப்ளஸ் அது போன்ற தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நிறைய அமைப்புகளுடைய என்ன அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு அவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய எங்களை போன்றவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வடுக வந்தேரி பாளையக்காரர்களே, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சலுகைகள் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பூர்வ குடிக்கு கிடைப்பது போல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை, நாங்கள் ஆட்சி அமைத்தால் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமையை மீறி இந்த இந்தியான்ற ஒரு தேசன்றதையே மறந்து இவங்க தமிழ் தேசியம், தமிழ் தேசம் அப்படின்னு இதை ஒரு தனி நாடாகவே இருப்பதாக நினச்சி ஒரு சில கருத்துக்களை பேசி மக்களை பிரித்து அதன் மூலிமா ஒரு அரசியல் வாக்கு வங்கியை உருவாக்கி அதில் பலனடையணுன்ற போக்கில் போயிட்டுருக்காங்க. இது மிக பெரிய அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரமாக பரப்புரையில் இந்த கருத்தியலை முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நம்ம சரியான தக்க பதிலடி இந்த 30% வாக்கு வங்கி உள்ள இந்த பிற மொழி பேசக்கூடிய, குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கர்கள் அப்படின்னு அவர்களால் அடையாளப்படுத்தக்கூடிய எங்களை போன்றவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்துட்ருக்க இந்த சமயத்தில் எல்லா கட்சிகளுக்குமே வரும் காலங்களில் எங்களை குறிப்பிடும் பொழுது நீங்கள் திராவிடம் என்றோ வேற ஏதாவது ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி சொல்கிறப்போ அது ஒரு தெளிவான ஒரு இதாக இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆகையினால நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மொழி சிறுபான்மையினர் 30% வாக்கு வங்கி உள்ள அந்த மொழி சிறுபான்மையினர் தெலுங்கர்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததற்கு ஏற்ப அவர்கள் பார்த்தீங்கன்னா
நாம் அவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உரிய பாதுகாப்போ அவங்க வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்போ அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் துண்டாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆஹா, எல்லா கட்சிகளுமே வந்து இப்படி சொல்கிறாங்க, நாம் இந்தியா தேசத்தில் வாழ்கிறோம், நாம் ஒன்றும் வேறு நாட்டில் இருக்கல, இல்லை இங்கே நம்ம செய்யணும்னா முதலாம் தலைமுறை முடிஞ்சு அங்கே வெளிநாட்டில் போய் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறந்த மறு நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தை நாட்டினுடைய பிரஜையாக எல்லா நாடுகள்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே 10-15 ஜென்ரேஷனாக தலைமுறையாக இங்கே வாழ்ந்த பின்பும் நம்மளை வந்து வேற முத்திரை கொடுத்து நீங்கள் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தெலுங்கே பேச எழுத வாசிக்க தெரியாத 75% மக்களையும் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு இருக்கவங்களுடைய அந்த ஆதிக்க மனநிலையை ஒடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா கட்சிகளும் இந்த மொழி சிறுபான்மையினர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கட்சி என்னாலும் துணையாக இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் தனியாக நம்மளை பொறுத்தவங்களுடைய பார்வை எல்லா கட்சிகளுக்குமே சொல்லுவேன் உங்கள் மேலே படும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து சொல்லி பேசி இவங்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளோ உங்களுக்கான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடும். அதனால் எல்லாருமே இந்த ஒரு சொல்ல பயன்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய அமைப்பினுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து செய்யணும், இதை வந்து பேசணும் அப்படின்றது எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள், என்னுடைய தம்பிகள், எங்களுடைய இதில் இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மனதளவில் உளவியல் தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்டு ஒரு சோர்வான மனநிலை, நமக்கு என்னப்பா நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு என்னப்பா நம்ம வந்து பொழப்ப பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு என்ன விரட்டி தாக்குதல் நடத்தினாலும் அவங்க வந்து கண்டுக்காமல் போகக்கூடிய மனநிலையில், பலவீனமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்களை தேத்தி அவங்கள வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி என்னை போன்றவர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சியில் ஒன்று எல்லா கட்சிகளும் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கிறேன். அனைத்து நம் சொந்தங்களும் இதை வந்து நிறைய பேருக்கு பகிரணும் அப்படின்றதும் நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொளியில் இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கிறோம். அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.